ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே, சப்தஸ்ரீ மண்டலத்தில் பிரகாசிப்பவரே, பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலி மாமுனிவரே திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதத்தால் வாழ்க. இன்னைக்கு நம்ம சித்தர்களுடைய மறைப்பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாகவே சிவன் இந்த உலகத்துக்கு எப்படி தோன்றினார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு வெளியில விடை கிடையாது. அவருக்கு தாய் தந்தையர் இல்லை, அவருக்கு இறப்பும் பிறப்பும் அற்றவர், அதற்கு அப்பாற்பட்டவர், பரம்ஜோதியானவர், பரமாத்மா, பரம்பொருள் நாயகன், பேரண்ட நாயகன் அப்படின்னு பல பெயர் சிவபெருமானுக்கு இருந்தாலும் கூட நம்ம சிவபெருமான், நம்ம ஈசன், நம்முள் சிவனாகிய அதாவது ஜீவனாகிய சிவத்துக்குள் ஒடுங்கி இருக்காரு. சரி, இவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி சித்தனுடைய பாடல இருந்து நான் சொல்றேன். அந்த பாடலை என்னால வரிசைப்படுத்தி சொல்ல முடியல, ஏன்னா என்னுடைய மூளை பதிவுகள் அது உட்காரல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத எளிமையான தமிழ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன் சுவாமி. அதாவது பராபரத்திலிருந்து பரம் தோன்றாரா ஒரு ஜோதி, அந்த ஜோதியில இருந்துதான் சிவன் தோன்றாரு. சிவத்துக்குள்ள இருந்து சக்தி வராங்க அப்படின்னு நம்ம சித்தர்கள் பரிபாசையா சொல்றாங்க. அப்புறம் சிவத்துக்குள்ள இருந்து சக்தி வந்ததுக்கு அப்புறம் சக்திக்குள்ள இருந்துதான் என்ன வருது அப்படின்னா நாதம் வருதா. நாதம்னா என்ன? ஓசை. அப்ப இந்த உலகம் முதல்ல பாத்தீங்கன்னா பேச்சு இல்லாம ஒரு ஓசையா இசையா இருந்திருக்கு. இதற்கு சாட்சி இன்றும் சிதம்பரம் நடராஜர் கோவில போய் நடராஜ பெருமானை பாத்தீங்கன்னா ஆடல் அரசனா இசை அரசனா பாத்தீங்கன்னா உருவமா இருக்காரு நம்ம நடராஜ பெருமான். அவரு இந்த உலகத்துக்கு வந்த சாட்சிக்கு தான் உலகம் ஒரு நீள்வட்ட பாதை உருண்டை வடிவம். அதனுடைய மையப்புள்ளில நடராஜ பெருமான் உருவமா ஒரு இசையா ஒரு ஓசையா ஒரு நாதமா தன்னுடைய கட்டை விரல பதிச்சிருக்காரு. அப்ப சக்திக்குள்ள இருந்து நாதம் வந்திருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. நாதத்துக்குள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து வந்திருக்கான். நாதத்துக்குள்ள இருந்து விந்து வந்திருக்கான். விந்துக்குள்ள இருந்துதான் என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு சுக்கில ஸ்ரோதினம் அப்படிங்கிற ஒரு நீர் உற்பத்தி ஆகுதான் சித்த பெருமக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த விந்துக்குள்ள இருந்து சதாசிவம் வராராம். சதாசிவத்துக்குள்ள இருந்து மகேஸ்வரன் வராராம். மகேஸ்வரனுக்கு உள்ளார இருந்து யாரு வராங்கன்னா தீப்பொறியா ருத்ரன் வராராம். ருத்ரனுக்குள்ள இருந்து யாரு வராங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வராராம். விஷ்ணுக்குள்ள இருந்து பிரம்மா வராராம். பிரம்மாக்குள்ள இருந்து ஆகாயம் வருதான். ஆகாயத்துக்குள்ள இருந்து காற்று வருதான். காற்றில் இருந்து நெருப்பு நெருப்புல இருந்துதான் நீர் உற்பத்தி ஆகுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீர் மண்ணுக்கு வருதாமா. இப்படிதான் வான்வெளியில நம்ம சிவம் இப்படிதான் தோன்றாரு இந்த உலகத்துக்கு. அப்ப சிவத்தை உணரணும் அப்படின்னா பரத்துக்கு போகணும். பரத்துக்கு போனீங்கன்னா தான் சிவம் எதுவா இருக்காரு. இந்த உலகத்துக்குள்ள பரத்தை நம்மளால தேட முடியாது. இந்த உலகத்துக்குள்ள அவங்களால வந்த ஒளியையும் அந்த இறைவர்களையும் நம்ம அடைந்து அவர்கள் அந்த பரத்துக்கு பரபிரம்மத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். அங்க போனோம்னா இந்த மாதிரி உலகங்கள் பல கோடி உலகங்கள் இருக்குமா, பல்லாயிரம் உலகங்கள் இருக்குமா. அந்த உலகத்துக்கு எப்படி கலியுகத்துக்கு சில கோட்பாடுகள் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்திலயும் ஒரு கோட்பாடு இருக்குமா. அது அங்க போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி, தாகம், காமம், மலம், ஜலம் கழிப்பதெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்க எண்ணங்களே வேலை செய்யாதா, நினைவுகளே இருக்காதா. பரிசுத்தமா ஒரு ஒளியா பேரண்ட ஒளியா நாம எல்லாருமே இருப்போமா. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பலாயிரம் கோடி ஆண்டுகள் ஒளியாவே தவம் செய்வோமா. அதற்கு மேல் ஒரு உலகம் உண்டா. அப்படியே நம்ம போய் இறைவனோட இரண்டரை கலப்போமாமா. அப்ப பாருங்க, இறைவன் இந்த பூமிக்கு இறைவனாக தான் வர்றாரு. நாம அதை உணராம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள உணர விடாம இந்த மனமாகிய ஆகாயம் நம்மள சிக்க வச்சு தவிக்க வச்சிட்டு இருக்கு. அதனாலதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, மனதை அடக்காதே, மனதை ஒருமுகம் படுத்தாதே, மனதை கொன்றுவிடு நீ வாழும் போதே. நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் மனசை அதாவது மனசை நம்மளால கொல்ல முடியும். வாழும் போதே அதை கொன்னுட்டு நடைப்பிணமாக நீ வாழ்ந்தால் நீயும் என்ன ஆகலாம், இறை ஒளியாக மாறலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இது உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புரியுதோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன மாதிரி
இந்த பதிவை பார்க்குற உங்களை மாதிரி நல் உயிர்களுக்கு, இறைவனை தேடக்கூடிய துடிக்கக்கூடிய உயிர்களுக்கு இது நிச்சயமா உள்முகமாக புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய வீடியோவை பதிவை பார்த்தீங்க அப்படின்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. உண்மையான ஆன்மீகத்திலையும் தேடுதலையும் இருக்கக்கூடிய நல் உயிர்கள் வேணா இதை விரும்பி அடுத்தது அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இது கேட்கும், பார்க்கும். பிற உயிர்கள் மாயையில வசப்பட்டு இந்த பதிவு பார்க்கும்போது அடடா போர் அடிக்குது அப்படின்னு ஆடல் பாடல் சார்ந்த பிற பதிவுக்கு அவங்களுடைய மனம் மாயை கொண்டுட்டு போயிடும். ஏன்னா பாவப்பட்ட ஆன்மாக்கள் சிவ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு புரிதல் கிடைச்சிரும். சரி சுவாமி, இன்றைக்கு இது போதும். நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.